கறிக்கடையில் கூட்டம்னா ஏகப்பட்ட கூட்டம். நாங்களும் போய் 4 மணி நேரம் நின்று கிடந்தோம். இன்னைக்கா மட்டன் சுக்கா செய்யலாம். அடுப்பு பத்தாச்சாச்சு, சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். வெங்காயம் கருத்துனி சுக்காவுக்கு முன்ன மசாலா அரைச்சிக்கலாம். சட்டு நல்லா சூடாரிக்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் மிளகு, வரமிளகாய் 4, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 5 லவங்க, அன்னாச்சி பூ 2, கட்டி பெருங்காயம் 1, ரெண்டு துண்டு பட்டை போகணும், 5 ஏலக்காய், எல்லாம் மிளகு பொரியுது. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், எல்லாமே நல்லா பொரியுது. நல்லா குபு குபுன்னு மணக்குது. கசகசா 1/2 ஸ்பூன், எண்ணெயெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே அரைக்கலாம். கருவாது இப்படி வறுத்துக்கணும். நல்லா அரைச்சி ஒரு காக்கலா சின்ன வெங்காயம் ஏறி பூண்டு கொண்டா. தண்ணியில் போட்டு அரி பாப்பா வெங்காயம், அப்போ தான் வேலையாகும். தண்ணியில் போட்டு எரிஞ்சினா தான் நம்ம படப்படன்னு அறியலாம். கண்ணே அந்த கல்லை சுத்தமாக கழுவிடுச்சு, நீ காயிட்டு அப்படி தண்ணியில் போட்டு படப்படன்னு சரி கொட்டை தண்ணியில் ஊறிக்கு சீக்கிரம் அறியல. ரெண்டு துண்டு இஞ்சி, இஞ்சி நல்லா அரைச்சிக்கலாம். மலம்பூண்டு 20 பல், பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். போதுமா வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடு எடுத்து கறி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளாட்டு கறி அரைக்கலாம். மஞ்சள் கூட தண்ணி ஊற்று போடுங்க, கொஞ்சம் மஞ்சள்
மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலாசி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த மாதிரி கறி போட்டுக்கலாம். போதுமான உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கறி நல்லா தண்ணி விடுவேன். நல்லா கறி சுண்ட வதக்கலாம். பாப்பா வெங்காயத்தை நெட்டா ரெண்டா பழம் போடு. சரி. ஒரு கலர் தண்ணி விடுது பாரு. நல்லா தண்ணி விட்டு வேகுது. நல்லா தண்ணி சுண்ட கருத்தில் இருக்கணும். கறியில் பாரு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாரு. இது அரை வேக்காடு ஆகி போயிடும். நல்லா கறி உண்டு போச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வேணா பாப்பா, 1 லிட்டர் தண்ணி. போது இந்த மாதிரி மூடி வைக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டு. கறி நல்லா வேகட்டு. மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாப்பா அந்த உடஞ்சி எடுத்தா வறுத்து வச்சத கொட்டி பொடி பண்ணிக்கலாம். நல்லா நெவு பொடி பண்ணிக்கணும். நல்லா கும்பு மணக்குது. அப்படியே வாசனை மூக்கு தூக்குது. நல்லா பொடியாகி போச்சு. வடித்து எடுத்துக்கலாம். நல்லா பொடியாகி போய் நல்லா வேவிச்சு எடுத்துக்கணும்.
வேகட்டு. முக்கால் பதம் வந்துக்கிடுச்சு. அந்த சாந்தரில் இதில் ஏறணுமில்ல, இதுக்கு மேலே எடுத்துக்கலாம், இறக்கலாம். இறக்கலாம். தட்டி எடுத்தாயே. கறி முக்கால் பாதம் வந்துக்கிடுச்சு, மசாலாவே அரைச்சாந்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடேறி போச்சு. ஒரு பூன் நெய், மராத்தி மொக்கு 4 நல்லா பொரியிட்டு, நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு, வெடிக்குது. அரிஞ்சு வச்சா சின்ன வெங்காயம் காக்கலாம். கருப்பெலாம் இருந்தாலும் 3 கொத்து. நெய்க்கு மேலே ஒரு பூன் கடலெண்ணெய். ஃபுல்லாக நெய்யிலையுமே எண்ணெயிலையுமே வெங்காயம் நல்லா வணங்க வேணும். நல்ல வெங்காயம் செவக்க வதங்கிடுச்சு. நல்ல வெங்காயம் செவந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே அரைச்சி வச்ச மசாலா தூளை போட்டுக்கலாம். படாய சரி போட்டு எண்ணெயில் ஒரு தடவை கறி எடுத்து கொட்டிக்கலாம். கறி எடுத்து கொட்டாயா இப்படி ஒரு தடவை விட்டோம்னா அலறாது. வேவிச்சு வச்ச கறியை இதுக்கு மேலே எடுத்து கொட்டிக்கலாம். ஊற்றுட்டாயா? ஊற்று. இதுக்கு ஒரு தட்டங்கடை மூடலாம். நல்லா வேவிட்டு மூடு. இதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி சுண்டி வேவிட்டு, நல்லா கமன்னு மணக்குது. அப்பப்போ கிளறி விடணும். நல்லா தண்ணி சுண்டிட்டு உப்பு பார்க்கலாம். அதான் சரியாகுது. நல்லா தண்ணி சுண்ட வேணும். கறி நல்லா வேகணும், தண்ணியும் சுண்டணும். இந்த மசாலாவெல்லாம் கறியில் போய் ஏறணும். வதக்கி விட்டு சின்ன வெங்காயம் கரைஞ்சாடி போயிட வேணும். பக்கமாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு கொஞ்ச நேரம் அரைச்சி வச்சிடலாம். நல்லா மணக்குது. முக்குன்னு மணக்குது. தண்ணியும் கிண்டிக்கிடுச்சு, கறியும் வெந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூக்கிட்டுக்கலாம். வெள்ளாட்டு கறி சுக்கா ரெடி வாங்க சாப்பிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடலாம்னு தோணுது. எடுத்து ஐஸ் மாதிரி சாப்பிடு. சாப்பிடுங்க சாமி. சரியாயா.
ஐயா மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? சரி. குட்டி மீனுக்கு சூப்பராக உங்களுக்கு சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பிணைவே நாக்கில் வச்சு ஊறுது. சூப்பராக இருக்குது. சுக்கா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. மட்டன் எடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம். வெள்ளாட்டுக்கறி அடிக்கடி சேர்த்திங்க. 2 வாரத்துக்கு இருக்கிறனால வெள்ளாட்டுக்கறி எடுத்து கழிச்சு சேர்த்திங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது.